மா நீ வந்து உட்காருமா. தம்பி தள்ளி பாப்பா. தம்பி மெட்ராஸ் சார் வந்து பார்க்குறப்பா. ஓகேண்ணா. சரி வர. நீங்க மெட்ராஸா? இல்லை நான் பக்கத்து ஊர் தான், பட் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். அங்க தரமணில ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கு தெரியுமா? தெரியுமே. டைட்டில் பார்க் பக்கத்தில் இருக்கு. ஏன் கேட்குறீங்க? இல்ல, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன். ஓ, சென்டர் அங்க தான் போட்டிருக்காங்க. நைஸ். நான் அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் வந்ததில்ல, அதான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அந்த ஏரியா எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் சென்னை வரும்போது சொல்லுங்கள், நானே வேணா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். இல்ல அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ வந்து கூட்டிட்டு போயிடுவா. தேங்க்ஸ். ஓ தம்பி, நீ மெட்ராஸில் தானே இருக்க? இந்த பொண்ணுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுப்பேன். ஆமாம். ஏங்க, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வேலை செய்கிறவங்க யாராவது தெரியுமா? என் ஃப்ரெண்டோட அப்பா அங்கே தாங்க வேலை பார்க்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி என் வேலைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஷூர், அது ஹெல்ப் பண்ணுவார், பட் கொஞ்சம் பணம் எதிர்பார்ப்பார். இல்லை, கன்ஃபார்மாக வேலை கிடைக்கணும்னா பரவாயில்ல, பணம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு அவர் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படின்னா உங்கள் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக 9751 847 321 அப்படின்னு வச்சு மிஸ் பண்ணிட்டு. நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேண்ணே. அண்ணா அவனே சைக்கிள் மேட்டர் மறந்துட்டானே. அவனே மறந்தாலும் நீ மறக்க மாட்டேன் இருக்கு. இந்த பக்கத்தில் இருக்கான், பேசு. அவினாஷ், சித்தப்பட்ட பேசு. ஹலோ சித்தப்பா. டே தங்கம், நல்லா இருக்கியாடா? சைக்கிள் எப்போ சித்தப்பா வாங்கிட்டு வருவீங்க? டேய், உன்னைய எத்தனை தடவை உன்ட்ட சொல்றது? சித்தப்பட சைக்கிள் கேட்காதான்னு புரியாது? கேப்பியா? கேட்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். ஏய், கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். உன்னையெல்லாம் அறந்தாட சரிவிட்டு வருவ. கேட்க மாட்டேன்னு சொல்றா? கேட்பேன். ஒன்னு 2 போட்டோ சொல்லுவேப்பா. சைக்கிள் கேட்பியாடா? சைக்கிள் கேட்பியாடா? கேட்பியாடா? கேட்க மாட்டேன்னு சொல்றா? சொல்றா கேட்க மாட்டேன்னு? கேட்க மாட்டேன்னு சொல்றா? உனக்கு இப்படி ஒரு உள்ள வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடா. இனி இந்த ஜென்மத்துக்கும் ஊர் பக்கம் நீ போக முடியாது. சாரிங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறதா நினச்சி உங்களுக்கு தப்பாக ஃபோன் பண்ணிட்டேன். சாரி, உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, தூங்கல, முழிச்சுட்டு தான் இருக்கேன். முழிச்சிட்டு இருக்கீங்களா? என்னங்க மணி 11:30 ஆகுது. ஜென்ரலாக ஊரில் எல்லாரும் ஒரு 9-9:30க்கெலாம் தூங்கிடுவாங்கள்ல? எல்லாரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நான் மட்டும் உட்காந்து என்னோட எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஓ, எக்ஸாம் இருக்குல்ல, மறந்தே போச்சுங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க, நல்லா படிங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சார், எப்படியாவது நீங்கள் தான் சார் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அந்த வேலையை நம்பி தான் என் வாழ்க்கையே இருக்கு. சாரா, ப்ளீஸ் கால் மீ கார்த்திக்.
ஸோ வேலை கிடைச்சிட்டா நல்லா வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடணும்னு பார்க்குறீங்களா? கல்யாணத்துக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா போய் சொல்லாதீங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறதே வேலை பார்க்குற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது தானே. எனக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்னது? என்ன சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸும் ஆயிடுச்சு. சாரி. பரவாயில்லைங்க. 2 வருஷமா இந்த செவத்தை பார்த்து தான் உட்காந்துட்டு இருக்கேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இந்த வேலை மட்டும் எப்படியாவது கிடைச்சதுன்னா பெரிய ரிலீஃபா இருக்கும். நீங்க தாங்க எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கன்ஃபார்மாக என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்கிறேன். கவலையப்படாதீங்க, இந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமா, நீங்க என்ன தூங்கலையா? இல்லைங்க, ட்ரெயினில் போயிட்டுருக்கேன்ல. இந்நேரத்துக்கு ரூமில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, தலைகாணியை கட்டி பிடிச்சி தூங்கியிருப்பேன். தலைகாணியை கட்டி பிடிச்சிட்டா? ஆமாம். ஏன் நீங்களாம் அப்படி தூங்க மாட்டீங்களா? சி, நாங்க அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். சும்மா போய் சொல்லாதீங்க. நிஜமாங்க. ஹை, எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? நல்லா தான் எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே ஆண்டவன் கையில். போலாமா? ம். ஸோ அப்புறம் என் ஃப்ரெண்ட் ஹாஸ்டலில் கொண்டு போய் நீ விட்டுடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ண மாதிரி முதல்ல தேட்டருக்கு போகிறோம், அப்புறம் பீச்சுக்கு போகிறோம், அப்புறம் ரூம் போயிட்டு சோப்பு விஷயத்தில் நீ கொடுத்த வாக்கு இங்க பாருங்க, நீங்க என்ன ஃப்ரெண்ட் ஹாஸ்டல்ல விடுவீங்களா மாட்டீங்களா? முடியும், ஆனால் ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு. சரி, நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஏய் ஓகே ஓகே, நீ எங்கேயும் வர வேணாம், நானே கொண்டு போய் உன்னை ஹாஸ்டலில் விட்டுறேன். 2 minutes வெயிட் பண்ணு. ஏ மச்சி, என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் ரூமுக்கு வரேன்டா, அதனால கொஞ்சம் நடத்து. சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ வா. பை. போலாமா? டேய், கார்த்தி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரூமுக்கு வரான், அதனால நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன், நீ வேணா போய்க்க. டேய் என்ன டே, நானும் அந்த ரூமுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், நான் வெளியே போக மாட்டேன், அவங்க கிட்ட சொல்லிடு. ஏய் ஒரு நிமிஷம். ஹலோ கார்த்தி. ப்ளீஸ் டேடி, எப்படியாவது பேசி அவனை வெளியே கூட்டு போடா ப்ளீஸ். டேய் அவன்கிட்ட சொல்றேன்டா, கேட்க மாட்டேன்டான்டா. என்ன தோற எங்க கூட பேச மாட்டாராமா? டேய் அவனை வேற எங்கேயாவது போக சொல்லு. டேய் இருடா, அவன் உங்ககிட்ட பேசணுமா, நீயே பேசு ஒரு நிமிஷம். டேய் ப்ளீஸ்டா நீயே பேசுடா ப்ளீஸ்டா. சொல்றத கேளுடா, நீயே பேசு. இந்தடா. ஹே ஹலோ நாகராஜ், எப்படி இருக்க? எனக்கு என்ன, ராஜா மாதிரி இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊர்ல இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா. வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் நாகராஜ். அவளை நம்ம ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன். நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேப்பா, எனக்கு பயங்கர காய்ச்சலா இருக்கு. டேய். நான் rest டேய், நான் உனக்கு லாட்ஜ்லயே வேணாலும் ரூம் போட்டு தரேன்டா. நீ வேணா லாஜிக் போப்பா, நான் ரூம் விட்டு வெளியே போக மாட்டேன். கொல்றானே. டேய், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுறா ப்ளீஸ். இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிடா ப்ளீஸ்ரா. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். என்ன? எனக்கு உன் பைக் வேணும். டேய் ஒரு வாரத்துக்கு வேணும். ஒரு அவ்வளோ யோசிச்சுலாம் தர வேணாப்பா. டேய் ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே. டேய் ரொம்ப ஓவர்ரா. மேலே தான் ரூம் இருக்கு, ரூம் போயிட்டு போலாம் வா. ஐயோ கார்த்திக், என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுடுங்க. விட்டுறேன். எவ்வளோ நாள் தான் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கிறது? கொஞ்ச நேரம் உன் முகத்தை பார்த்து பேசணும், அவ்வளோதான். உள்ளவா. உள்ளவா.
ப்ளீஸ் என்னை கொண்டு போய் விட்டுருங்க. சத்தியமா உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உள்ள வா. ஐயோ கார்த்திக், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை கொண்டு போய் விட்டுருங்களேன். எல்லாரும் பார்க்குறாங்க. முதல்ல உள்ள வா. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்ல. என்னை உண்மையிலேயே ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சா உள்ள வா. இல்ல வேண்டாம். இந்த ரூமை கூட்டுற பழக்கம் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? அதுவா? அதுக்கு தான் செல்லோன்னு ஒரு பையனை வச்சிருக்கோம். எங்க எங்க கூட்டுறான்? ஏங்க இந்த போட்டோல எங்க எடுத்தீங்க? அது நிறைய வெப்சைட்ல இருந்து. ஏய் என்ன? கையெடுங்க. ஏய் என்ன? கையெடுங்க. சொல்றத கேளு. சொல்றேன் இல்ல. இங்க பாருங்க, இதுக்கு தான் சொன்னேன் உங்க ரூம்க்குள்ள வர மாட்டேன்னு. கையெடுங்க. சொல்றத கேளு. கார்த்திக், கார்த்திக் சொல்றேன்ல. ப்ளீஸ் கார்த்திக். சொல்றத கேளு. வேணாங்க. ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. சொல்றேன்ல. ப்ளீஸ் வேணா கார்த்திக். சொல்றேன்ல. வேணா கார்த்திக். கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? கண்டிப்பா பண்ணிப்பேன். பொண்ணு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். என்ன பிளான்? கல்யாணம் பண்ணுற மாதிரியா? சேச்சா அதெல்லாம் இல்லைடா, எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளோதான்டா. இந்த விஷயத்த அவட்ட கிளியராக சொல்லிட்டியா? சொல்லலை, படித்தவ அதெல்லாம் புரிஞ்சுப்பா. பார்த்து கேர்ஃபுல்லாக பழகுடா, ஏதாவது பிரச்சனையாக இருப்போது. ஓகேடா ஓகேடா. ம். எங்க நம்ம ரெண்டு பேரும் பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து செட்டில் ஆயிடலாமா? பார்ப்போம், என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். ஆனா இதையே சொல்லாதீங்க. உங்களுக்கு நிஜமா வேணா கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இன்னும் மட்டும் இல்லை, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, அனுஷ்கா எல்லா அழகான பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. சும்மா மழுப்பில பதில் சொல்லாதீங்க, நேரடியா சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், என் மேரேஜ் பற்றி எங்கள் அப்பாவுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் கலைக்க முடியாதுமா. அழுவதம்மா, இன்னும் ஏன் அழுவ? ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும், அழாத வேணும், ப்ளீஸ் வேணும். என்ன ஏமாத்தல முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ முடியாதுன்னு சொல்றேன்னா சொல்லு. நான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இல்லை. ஆனா அதுக்கப்புறம் என் சுச்சுவேஷன் என்னதும் அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணி கழட்டி விட்டுடலான்னு பாத்தீங்களா? அந்த மாதிரிலாம் உன்னை நினைக்கல. போய் சொல்லாதீங்க. உன்னை கல்யாணம் பண்ண முடியாம போறது உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. எனக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்படியே சொல்லி தான் என்ன ஏமாத்துறீங்க. சும்மா நான் இதே சொல்லிட்டு இருக்க. அப்படி நான் உன்னை என்ன ஏமாத்திட்டேன்? நான் பாட்டுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஏமாத்தணும்னு நினைச்சா முடியுமா முடியாதா?
அப்புறம் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் தாம்மா. இப்பவே சொல்லிட்டேன். உன் கூட இந்த அளவுக்கு பழகிட்டு வேற பொண்ணோட எப்படி வாழ போறேனே தெரியலம்மா. அந்த இடம் உனக்கு மட்டும்தான். அந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவே என்ன ரொம்ப பிடிக்குமா? ஏய் மாமா வர கண்டுக்காம நிற்கிற. பேண்ட் சட்டை போட்டு வந்தால் தான் மதிப்பீங்க போல. என்னடி என்னங்க உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்னடி குட் நியூஸ்? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நான் தூங்கிட்டு இருக்கேன்டி, அப்புறம் பேசுகிறேன். ஐயோ வேணாங்க, நானே சொல்லிடுறேன். நான் கர்ப்பமாக இருக்கேன். என்னடி சொல்ற? ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு குட்டி பாப்பா எவ்வளோ நல்லா இருக்கும். நான் கொடுத்த மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிட்டே இல்லையா நீ? அது ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சி நடுவில் ஒரு 2 தடவை மட்டும் போடாமல் விட்டுட்டேங்க. சாப்பிடாம விட்டுட்டியா? முதல்ல அதை போய் கல்யாணி போ. ஏங்க எனக்கு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குங்க. அந்த கற்பனைக்கே போகாதுன்னு சொல்லிட்டேன். முதல்ல நான் சொன்னது செய் போ. இப்போ எதுக்கு காத்துறீங்க? நான் உங்ககிட்ட என் ஃபேமிலியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் பழகினேன். என்னை தேவையில்லாமல் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத. சரி கலைச்சிடுறேன், போதுமா? முதல்ல போய் டாக்டர் பாரு போ. இல்லை, ஏற்கனவே 2 மாதம் தள்ளி போயிடுச்சு. இப்போது 3ஆவது மாதம். ஒருவேளை டாக்டர் இதை கலைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா? 3வது மாசம் தரமா கலைக்கலாம். நீ உடனே கிளம்பு. சரிங்க. டேய் என்னடா பிரச்சனை? கேட்குறேன்ல. என்ன ஹாஸ்பிட்டல் போனியா? இல்லைங்க. ஏன் இல்லை, இன்னைக்கு மழை வர மாதிரி இருக்கு, அதை நாளைக்கு போகலான்னு பார்த்தேன். மழை வந்தா என்ன? கொடை எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? முதல்ல கொடை எடுத்துட்டு கிளம்பு. சரிங்க. சரிங்கன்னு முன்னாடி தான் சொன்னேன். அப்படியே சும்மா எழுதிக்கிட்டு இருக்க. இழுக்கெல்லாம் இல்லை. தேவையில்லாம ஏதாவது யோசிச்சு என்ன கஷ்டப்படுத்தாத. அடுத்த தடவை நான் கால் பண்ணும்போது நீ ஹாஸ்பிட்டல் இருக்கணும், புரியுதா? சரிங்க. ஏய், இப்பயே ஹாஸ்பிட்டல் வந்துட்டியா இல்லையா? பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கேன். வந்துட்டியா? என்ன டிராஃபிக் சத்தம் ஒன்றும் காணோம்? ஒன்றும் இல்லை, தெருவுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கேன். அவன் என்னை ஏமாத்திரான்னு நினைக்கிறேன் மச்சான். வீட்டில் இருந்துகிட்டே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போய் சொல்றாடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். நீ எதுக்குடா பயப்படுற? பிள்ளைய பார்த்தா அவளுக்கு தான்டா அசிங்கம். கண்டிப்பாக கழிச்சிருவா. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆமால,
அவளுக்கு தான் அசிங்கம்ல? தப்பி தவறி போலீஸ் ஸ்டேஷன் போனான்னு வச்சுக்கய, அங்க டிஎன்ஏ டெஸ்ட் போட்டான்னு வச்சுக்க, டேய். ஒன்னு கல்யாணம் இல்ல ஜெயில் தான். டேய் நீ மூடி கொஞ்ச நேரம் இருக்கியா? நான் நாட்டில் நடப்பதை சொல்றேன்ப்பா. நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். ஏய் பேசாம அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கப்பா. நல்ல பொண்ணு தானே, பிடிச்சு தானே பழகுன்னு. டேய் இப்ப எங்க இருக்க? வந்துட்டேங்க. இந்த பார்வனோ, தயவு செய்து ஏதாவது பிரச்சனை பண்ணி என்னை கஷ்டப்படுத்தணும் மட்டும் நினைக்காத. கவலைப்படாதீங்க, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எங்க அப்பா உயிரை விட்டுவாரு. ஏங்க, அப்போ உங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, ஆனா நான்லாம் கஷ்டப்படலாம், அப்படிதானே? ஏ ஏ ஏ அப்படிலாம் இல்ல வேணும். இங்க பாருங்க, இப்படியே சொல்லி சொல்லி தானே இவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஏய் இல்ல இல்ல சொல்றது கேள்வி வேணும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, நான் இந்த கர்ப்பத்தை கலைக்க மாட்டேன். ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஏய் வினோ, ஏய் ஏன்டி திடீர்னு இப்படிலாம் பேசுற? நாளைக்கு நான் மெட்ராஸ் வரேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இல்ல நான் சொன்ன மாதிரி தான். ஹலோ ஹலோ வினோ ஹலோ. அவ போலீஸ் ஸ்டேஷன் போறேன்டா. ஜெயில் கன்ஃபார்ம். டேய் பயமா இருக்குடா. அவ பாட்டும் ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டான்னு வச்சுக்கேன். டேய் அவ ஊர் இங்கேருந்து 400 கிலோமீட்டர் அங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிளம்பி வர மாட்டா. இன்கேஸ் வந்துட்டானா? நீ என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியா பழகுன? இல்லை இல்லை, அப்புறம் எந்த தைரியத்தில் அவள் வருவா? அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். ஏய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? கல்யாணம் ஆனவனு யோசிக்கிறியா? எந்த ஒரு பையனாவது ஒரே ஒரு பொண்ணுகிட்ட தான் போகணும்னு நினைக்கிறானா? நீ நினைக்கிறியா? கல்யாணம் ஆனவங்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா? சுமாரா அவனை குழப்பிட்டு உனக்கு என்னடா சிரிப்பு? அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போனா எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்தேன். சிப்பு வந்துடுச்சு. வாயமுறா ஆள் மண்டு. டேய் அவ வரமாட்டால? கார்த்திக் எங்க? கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அழுகாதீங்க. ஹலோ அழுவாதீங்க. எங்க அழுகுறீங்க? அழாதீங்க அழுகாதீங்க ப்ளீஸ், அழுகாதீங்க. யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ். அழாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க. இல்லைங்க சத்தியமா சொல்றேங்க, கார்த்திக் ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க எல்லாரும் சிலரை ஏமாத்த பாக்குறீங்க. சத்தியமாங்க எனக்கு தெரியாதுங்க அவன் எங்க போனான்னு. யாரா வந்துட போறாங்க ப்ளீஸ், அழுகாதீங்க. என்னங்க சத்தம்? என்ன சத்தம்? சும்மா தான் சார், ஒன்றும் என்ன ஒன்றும் இல்லைங்கிற. ஒரு பொண்ணு ரூம் தேடி வந்து அழுதுகிட்டு இருக்கா, நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்தா யாரு பதில் சொல்றது? ஹவுஸ் ஓனருங்க ப்ளீஸ்ங்க. ஏமா நீ யாருமா? உனக்கு என்னம்மா பிரச்சனை? சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? ஏம்பா மரியாதையா ரூமை காலி பண்ணிருங்க. சார் மரியாதையா ரூமை காலி பண்ணிருங்க சொல்லிட்டேன். பேச்சுலர்ஸ்க்கு ரூம் விட்டது தப்பா போச்சு. ப்ளீஸ் சார். சார் கார்த்தி சொல்லு மச்சான். டேய் அந்த பொண்ணு உன்னை தேடி ரூம் கொண்டாடா. வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லி வச்சிருக்கோம். நீ எதுக்குன்னு ஒரு வாரம் ரூம் பக்கம் வந்துடாத. தேங்க்ஸ் மச்சான். ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க.
செல்லப்பாண்டி சொன்னது அத்தனையும் போயிங்க. கார்த்தி வேலை செய்கிற இடம் எனக்கு தெரியும். நீங்கள் வாங்க, நான் கூட்டு போகிறேன். இந்த பிரச்சனை என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுங்க, நான் உங்க கூட இருக்கேன். இதாங்க கார்த்தியோட ஆபீஸ். உள்ள போய் எல்லாரும் முன்னாடி சட்டையை பிடிச்சி கேளுங்க. அப்பதான் உங்களை கல்யாணம் பண்ணுவான் பயந்து. போங்க. ஏங்க ரிசப்ஷன்ல உங்க பேர் சொல்றாதீங்க. It is called Nagaraj. என்னடா? இல்லை அது அவன் என் ஃப்ரெண்டு தான். நத்திங். நான் உனக்கு ஃப்ரெண்டாடா? ஹேய் சாரி மச்சான், நேற்று படத்துக்கு வர முடியல. செம்ம படம்டா, சூப்பரா இருந்தது. நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீ தான் மிஸ் பண்ணிட்டேன். நீ வந்திருக்கலாம்டா. அதெல்லாம் எவ்வளவு ஃபிகர் தெரியுமா? பா என்னடா ஒரு மாதிரியா இருக்க? ஏய் என்னடாச்சு?